ॐ श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तः पुनः पुनः निधये सर्वविद्यानां विजसे भवरोगिणां गुरवे सर्वलोकानां दक्षिणामूर्तये नमः। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। சாந்தோக்கிய உபனிஷத் 15வது சாப்டர் பிராணவித்யா. प्राणो वा आशाय भूयान् यथा वा अराणाभौ समर्पिता एवम् अस्मिन् प्राणे सर्वगुं समर्पितं प्राणः प्राणेन याति प्राणः प्राणं ददाति प्राणाय ददाति प्राणो पिता प्राणो माता प्राणो भ्राता प्राणस्वसा प्राण आचार्यः प्राणो ब्राह्मणः स यति पितरं वा मातरं वा भ्रातरं वा स्वसारं वा चाचार्यं वा ब्राह्मणं वा किञ्चित् वृषमिव प्रत्याह दिक्त्वास्त्वित् एवैनमाहुः पितृहा वै त्वमसि मातृहा वै त्वमसि भ्रातृहा वै त्वमसि स्वश्रुहा वै त्वमस्याचार्यः वै त्वमसि ब्राह्मणः वै त्वमसीति। अत यद्यप्येनानुत्क्रान्त प्राणाञ्चूलेन समासं व्यदिशं दहेन् नैवैनं ब्रूयुः पितृहासीति न मातृहासीति न भ्रातृहासीति न स्वश्रुहासीति नाचार्यहासीति न ब्राह्मणहासीति. சனத்குமாரர் நாரதருக்கு 15 ஸ்டெப்ல பிரம்ம தத்துவத்தை விளக்கி கொண்டு வருகிறார். அதுல நாமம் முதல்ல அவரு தான் என்னென்ன கத்துக்கிட்டேன்னு நாரதர் சொன்னாரு. அது எல்லாமே வெறும் சப்தம் மட்டும்தான். அதனாலதான் நீ சோகத்திலிருந்து நீ விடுபட முடியல. இத்தனை விஷயங்கள் கத்து வச்சிருந்தாலும் நீ சோச்சம் ந தரத்தி. ஏன்னா கத்துக்க வேண்டிய விஷயத்த நீ கத்துக்கல, வெறும் சப்தங்களை மட்டும் நீ கத்து வச்சிருக்கிற அப்படின்னு சொல்லி அதை விளக்குவதற்காக 15 ஸ்டெப்பு. அது நாமத்துல ஆரம்பிச்சு போன கிளாஸ் நம்ம ஆஷா அதை பார்த்துட்டு இருக்கிறோம். அதுக்கு அடுத்தது பிராணம். இப்போ ஆசை மேலானது எது? ஸ்மராத்து. ஸ்மரணத்தை விட ஆசை மேலானது. அந்த ஆசை இருக்கிறனாலதான் ஒருவன் மந்த்ரானு அதீதே கர்மாணி குருத்தே புத்திராஞ்ச பசுகும்ஷ புத்திரர்களை பசுக்களை என்ன பண்றான்? ஆசையின் காரணமாகத்தான் அவன் விரும்புகிற அதை வளர்க்கணும்னு ஆசைப்படுறான். இமம் லோகம், இந்த உலகத்தில் இருக்கிற விஷயங்களையும் ஆசையினாலதான் அடையிறான். லோகம் அமும். அமும்னா வேறு பல லோகங்களை அடையணும்னு அவன் ஆசைப்படுறதுனாலதான் அவன் அதை சென்று அடைகிறான். அப்போ இது வரைக்கும் நம்ம போன கிளாஸ்ல பார்த்திருந்தோம் ஆசையினால அவன் அடைகிறான் என்று. இப்ப இந்த கிளாஸ்ல பார்க்க வேண்டியது ஆஷாம் உபாஸ்வேதி. நீ என்ன பண்ணு? ஆசையை பிரம்மம் என்று உபாசனை செய். ஆஷாம் உபாசிய இது பிரம்ம. அந்த மாதிரி ஆசையை பிரம்மம் என்று நீ உபாசனை செஞ்சீனா சகயக ஆஷாம் பிரம்ம. யாரு ஆசையை பிரம்மம் என்று உபாசனை செய்கிறார்களோ ஆஷஸ்ய சர்வே காமாக சம்ருத்தியந்தி. ஆசை செல்லக்கூடிய ஆசையின் காரணத்தினால் எல்லா விதமான விருப்பப்பட்ட எதை விரும்புகிறானோ அதை எல்லாவற்றையும் அவன் சர்வே காமாக
எல்லா ஆசைகளையும் அவன் சம்ருத்தியந்தினா அடைகிறான். அந்த ஆசையின் காரணமாக அவன் விருப்பப்பட்டது எல்லாவற்றையும் அவன் அடைகிறான். அமோகாஹா, அதனுடைய அதாவது பிரயோஜனம், ஆசைப்பட்டதனுடைய பிரயோஜனம் ஹாஸ், அதாவது அது ஆசை வீண் போவதில்லை. எவனொருவன் எந்த ஒரு விஷயத்துக்கு ஆசைப்பட்டானோ அவன் அதை வீண் போவதில்லை. ஹாஸ்யா சிஷ்யோ, அவன் வீண் போவதில்லை. அந்த ஆசைக்கு சிஷ்யோ பவந்தி, அவனுடைய ஆசை வீண் போவதில்லை. ஆசைக்கு என்று ஒரு சக்தி இருக்கிறது, அவன் ஆசைப்பட்டதை அடைகிறான். யாவத்து ஆஷாயா கதம் தத்ராஸ்ய, எதுவரை ஆசை செல்லுகிறதோ, யாவத்து ஆஷாயா கதம், எதுவரை ஆசை செல்லுகிறதோ, தத்ராஸ்ய அதுவரை, யதா காமச்சாரக பவதி, எதை ஆசைப்பட்டானோ அவன் அதை அடைகிறான். ஆசைப்பட்டதை அவன் ஆசைப்பட்டவனாக அவன் இருக்கிறான். அடுத்தது யக ஆஷாம் பிரம்ம இதி உபாஸ்தே, யார் ஆசையை பிரம்மம் என்று உபாசனை செய்கிறார்களோ, அஸ்தி பகவக, அப்போ அதுக்கு மேலானது ஒண்ணு இருக்குதா? ஆஷாயா பூயக அஸ்தி இருக்கிறதா? எப்படி யாரு சக்காமாக ஆசை பிரம்மம் என்று உபாசனை பண்றதுங்கிறதுனால ஒரு பலன், நிஷ்காமமாக ஆசையை உபாசனை பண்றதனுடைய பலனாக அவன் அடுத்த ஸ்டெப்புக்கு போறக்குண்டான குவாலிபிகேஷனை பெற்று நாரதர் திரும்பி வருகிறார். இப்போ என்ன கேட்கிறாரு? அஸ்தி பகவக ஆஷாயா பூயக அஸ்தி பகவக, பகவக பகவானே ஆஷாயாக பூயக, ஆசையை விட மேலானது ஏதாவது இருக்குதா? அஸ்தி இருக்குதா? இதி அப்படின்னு நாரதர் கேட்கிறார். அதுக்கு அவர் என்ன சொல்றாரு? ஆஷாயா வா பூயக அஸ்தி, ஆஷாயா பாவ பூயக அஸ்தி, ஆமாம் ஆசையை விட மேலானது இருக்கிறது அப்படின்னு சொன்ன இவர் என்ன சொல்றாரு? இது தன்மே பகவன் பிரவீத்தி, தன்மே தத்து, அதை மே எனக்கு பகவான் குருவே பிரவீத்தி சொல்லி கொடுங்க. ஆசைக்கு மேலானது ஒண்ணு இருக்கு அப்படின்னா அதை எனக்கு சொல்லி கொடுங்க. இப்ப ஆசை என்பது மனதில் எழுகிறது என்றால் மனதில் இருக்கிற அபூர்ணத்துவம் தான் ஆசஸ்ய காரணம். ஆசைங்கிறது காரியம், அதற்குண்டான காரணம் என்ன? அபூர்ணத்துவம், அதுதான் காரணம். மனதில் அபூர்ணத்துவம் இருப்பதால் தான் நமக்கு என்ன வருது? ஆசையே வருகிறது. அந்த எப்போ மனம் அபூர்ணத்துவத்திலிருந்து பூர்ணத்துவத்துக்கு வந்துட்டா ஆசையே வராதாங்க. முதல்ல அபூர்ணத்தினால்தான் ஆசை வருதுங்கிறீங்க, ஓகே. இப்ப மனம் பூர்ணத்தை அடைந்து விட்டா அவன் எதுக்குமே ஆசைப்படாம வாழ்க்கைக்கு லாய்க்கு இல்லாதவன் ஆயிடுவானா? இது பூர்ணமான மனம் வந்து விட்டா. பூரணமான மனதை பெற்றதற்கு பிறகு அவன் மனதில் எழுகிற ஆசை ஈஸ்வரா சங்கல்பம், அது தெரிஞ்சுக்கணும். படிச்சா வேதாந்தம் படிச்சா சாமியார போயிருவாங்க, எதுக்கு ஆசைப்பட மாட்டான், பிசினஸ் பண்ண மாட்டான், காசு சம்பாதிக்க மாட்டாங்கிறது இல்ல, அப்பதான் அதிகமா சம்பாதிப்பாரு. சோ அபூர்ணத்துவான, ஏன் அபூர்ணத்துவான மனம்? பிரம்மனை பற்றி அறியாது. எந்த ஒன்று பூரண தத்துவத்தை கொடுக்கும்? பிரம்மம் தான் பூரணம். அந்த பூரணத்தை அறிவதனால்தான் மனம் என்னத்துக்கு வருது? பூர்ண. அந்த பிரம்மத்தை பற்றிய அறிவு இல்லாததுனாலதான் மனம் எங்கு நிக்குது? அபூர்ணத்துவம், குறையுள்ள மனம். ஏன்? பூர்ணமான பிரம்மத்தை அறியாததனால் மனம் அபூர்ணத்துக்கு வந்ததுனாலதான் ஆசையே வருது. இப்போ மாத்தி போடுங்க. அப்ப பூர்ணத்துவ இறைவனை பற்றி பூர்ணத்துவ பிரம்மனை அறிந்துட்டா மனம் பூர்ணத்துவத்துக்கு வந்துருச்சுன்னா, பூர்ணமான பிரம்மனை அறிவதனால் பூர்ணமான மனம் வந்துட்டதுனால ஆசை வராதா அப்படின்னா அந்த ஆசை அவனுக்கு பூஷணம். பூர்ணத்துவத்திலிருந்து ஒரு மனதில் ஒரு ஆசை எழுகிறது என்றால் அது அவனுக்கு அலங்காரம், அலங்கோலம் இல்ல. அபூர்ணத்துவத்திலிருந்து ஆசை எழுந்து நிறைவேறலினா அந்த ஆசை அவனுக்கு அலங்கோலம். ஐயோ நிறைவேறலையே, அலங்கோல மனம். அதே பூர்ணத்துவத்தை அடைந்ததற்கு பிறகு அவன் அந்த ஆசைப்பட்டான் என்றால் அது ஈஸ்வரனுடைய சங்கல்பமாக இருப்பதால் அது அவனுக்கு அலங்காரம். இந்த ரெண்டுக்கும் பேசிக்கா புரிஞ்சுக்கணும். இந்த ஆசைத்தை அவர் சொல்றார். சோ ஒரு மனிதனுடைய ஆசை அபூர்ணத்துவனாலதான் ஆசை வருகிறது. நிறைவான பிரம்மனை அறிவதால் அபூர்ணத்துவம் போய்விடுகிறது. ஆசையை விட்டுட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்து என்ன ஸ்டெப்பு? பிரம்மம்.
நம்ம எந்த ஸ்டெப் எடுக்கிறோம்? 14 இருக்கிறோமா? 15 என்னது? பிரம்மங்கிறார். கடைசி லாஸ்ட் பட் ஒன் எந்த ஸ்டெப்? இதுதான் ஆசை. இப்ப அடுத்தது இப்ப அடுத்து நம்ம சொல்றது இவரு கேட்கிறாரு, அப்படி மீனிங் எழுதிட்டே பார்க்கலாம். இந்த இடத்துல பிராணன் அடுத்து என்ன சொல்றாரு? அவர் என்ன கேட்டாரு? ஆசை விட மேலானது ஏதாவது இருந்தா எனக்கு சொல்லுங்கன்னு கேட்டாரா நாரதர். இப்போ 15வது ஸ்டெப், கடைசி படி. இது ஒண்ணுதான். இதை தாண்டிட்டு அடுத்து என்ன? பிரம்மன் வெயிட்டிங். பிராணோவா ஆஷாயா ப்ரூயான். பூயான்னு என்ன சொல்றாரு? பிராணோவா. இந்த இடத்துல பிராணன் அப்படிங்கிறது ஹிரண்ய கர்ப்ப தத்துவம். பிராணன்னா நம்ம உள் போற காத்துக்கு பேர் பிராணன் இருக்கு. இங்க அந்த தத்துவத்தை எடுத்துக்கூடாது. ஹிரண்ய கர்ப்பன். ஹூ இஸ் ஹிரண்ய கர்ப்பன்? உலகத்தினுடைய சூக்ஷ்ம பிரபஞ்ச அபிமானி. இந்த சூக்ஷ்ம பிரபஞ்சத்தை நான் என்று எடுத்துக்கொண்டவர் ஹிரண்ய கர்ப்பக பிரதமஜா. முதலில் தோன்றியவர் ஹிரண்ய கர்ப்பக. அவருதான் இப்ப என்ன இந்த பிராணன் எடுத்துக்கிறது? பிராணக. இப்ப எங்கிருந்து எங்க வராரு? ஆசைங்கிறது எங்க இருந்தது? வெஸ்டில இருந்து சமஷ்டியில இருந்து. வெஸ்டில இருந்தா சமஷ்டியில இருந்ததா? வெஸ்டில இருந்தது. இப்ப அங்கிருந்து எங்க வராரு? சமஷ்டிக்கு வராரு. சோ ஹிரண்ய கர்ப்ப தத்துவத்தை, ஆசைக்கு மேலானது ஹிரண்ய கர்ப்ப தத்துவம். அவர் இருக்கிறதுனாலதான் மனதில் என்ன பண்ண முடியுது? நம்மளால ஆசைப்பட முடிகிறது. ஹிரண்ய கர்ப்பன் பிராணகவா ஆசாயாக பூயானு. ஆசையை விட மேலானவர் மேலானது இரண்ய கர்ப்ப தத்துவம். அதுக்கு அவரே எப்படி ஹிரண்ய கர்ப்பன்கிறது? இந்த உலகத்தோடு உலகம் ஹிரண்ய கர்ப்பன் எப்படி இணைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்றால், யதாவா அராகா நாபௌ சமர்ப்பிதாக. அந்த ஹிரண்ய கர்ப்பத்தினுடைய வியாபகம் எப்படி இருக்குது? சூக்ஷ்ம பிரபஞ்சத்தினுடைய வியாபகம் எப்படி இந்த பிரபஞ்சத்தை இந்த சூக்ஷ்ம ஹிரண்ய கர்ப்பர் வியாபித்திருக்கிறார். உபாதான காரணத்துவாத் வியாபகம். ஹிரண்ய கர்ப்பக உபாதான காரணத்துவாத் வியாபகம். எப்படி ஒரு உதாரணம் கொடுக்கிறாரு? ஒரு சக்கரத்தில் இருக்கிற ஒரு மாட்டு வண்டி போகுதுன்னு வச்சுக்க. அந்த மாட்டு வண்டி சக்கரத்தை பாருங்க. அதுல என்ன இருக்கும்? ஆரம் இருக்கும், வரிசையா வட்டமா. அது எல்லாம் நடுவுல ஹப்புன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த அச்சாணி, அதுல போய் எல்லாம் ஜாயிண்ட் ஆயிருக்கும். அந்த மாதிரி என்ன சொல்றாரு? யதாவா அராகா, எப்படி ஆரக்கால்கள் நடுவில் இருக்கிற நாபம்னா அந்த ஹப் அச்சாணி, அதில் எப்படி சமர்ப்பித்தாக இணைக்கப்பட்டிருக்கிறதோ, எல்லா ஆரக்கால்களும் எவ்வாறு அச்சாணியில் கனெக்ட் ஆகிருக்குதோ, இணைக்கப்பட்டிருக்கிறதோ. அந்த அச்சாணி கண்டுதுன்னா சக்கரமெல்லாம் எங்க போகுன்னு தெரியாது, ஆரக்கால்கள்லாம் என்ன ஆகுன்னு தெரியாது. அந்த மாதிரி இணைக்கப்பட்டிருக்கிறது. யதாவா அராகா நாபௌ சமர்ப்பிதாக, அதை போல் சமர்ப்பணம் பண்ணப்பட்டிருக்கிறது. எப்படி? அது மாதிரி இந்த உலகம் ஹிரண்ய கர்ப்ப தத்துவத்துடன் இணைக்கப்பட்டிருக்கிறது. அதுதான் பாயிண்ட், இணைக்கப்பட்டு இருக்கிறது. ஏவம் அஸ்மின்னு, ஏவம்னா இந்த அஸ்மின்னா இந்த இடத்துல புரோனவுன், பிராணனிடத்தில். அஸ்மின்னா இந்த பிராணனிடத்தில் அப்படின்னு என்ன? இந்த ஹிரண்ய கர்ப்பனிடத்தில் பூச்சிக்கணும். பிராணங்கிறது மூச்சு காற்றுங்கிற திங்கிங் கம்ப்ளீட்டா தள்ளி வச்சுட்டு, பிராணங்கிற வேர்டு இந்த மந்திரம் முடியிற வரைக்கும் கேட்டா என்ன வேர்டு, என்ன ஞாபகம் வரணும்? ஹிரண்ய கர்ப்பக, ஹிரண்ய கர்ப்பக ஞாபகம் வரணும். இப்ப பிராணே சர்வம் அஸ்மின், இந்த பிராணனில் ஹிரண்ய கர்ப்பனில் பிராணே சர்வம் சமர்ப்பிதா, அனைத்தும் சேர்க்கப்பட்டிருக்கிறது. இந்த பிராணனில் இந்த ஹிரண்ய கர்ப்பனிடம் அனைத்தும் சமர்ப்பணம் ஆகி இருக்கிறது. எப்படி? ஆரக்கால்களில் நடுவில், அது நடுவில் இருக்கிற ஹப்ல எப்படி இணைக்கப்பட்டுள்ளதோ அதை போல் இந்த உலகம் அனைத்தும் ஹிரண்ய கர்ப்பனிடம் இணைக்கப்பட்டு இருக்கிறது. பிராணக பிராணேன யாத்தி, ஹிரண்ய கர்ப்பன் ஹிரண்ய கர்ப்பனால் செல்லுகிறது. அதாவது என்னன்னா, ஹிரண்ய கர்ப்பனால், ஹிரண்ய கர்ப்பன் ஹிரண்ய கர்ப்பனால் செல்கிறார் அப்படின்னு எப்படி புரிஞ்சுக்க? ஹிரண்ய கர்ப்பன் ஃபர்ஸ்ட் பிரதம விபக்தி, ஹிரண்ய கர்ப்பக, ஹிரண்ய கர்ப்பேன என்ன அர்த்தம்? ஹிரண்ய கர்ப்பனால், பிராணேனா திருத்தியா விபக்தி. அப்போ ஹிரண்ய கர்ப்பர் ஹிரண்ய கர்ப்பனால்
யாத்தி செல்கிறார். அப்படின்னு என்னன்னா ஒரு 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 இடத்துல ஒரு செயல் நடைபெறுகிறது என்றால், நடத்தல் என்றது ஒரு செயல் நீங்க பாக்குறீங்க அப்படின்னா அது நடக்கிற சக்தியும் அவரே, அந்த நடப்பதற்கு உதவுகின்ற கால்களும் அவரே, அந்த கால்களுடைய இயக்கத்திற்குண்டான சக்தியும் அவரே. எல்லா செயல்பாடுகளும் ஈஷாவாஸ்யம் இதகும் சர்வம். கிரண்ய கர்ப்பன், இதான் நீங்க மெடிடேஷன் நம்ம பார்த்தோம். எந்த ஒரு செயல் நடைபெற்றுக் கொண்டிருந்தாலும் அது கிரண்ய கர்ப்பனால், ஈஸ்வர தத்துவத்தால் தான் அது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அவர்தான் அதை இயக்கிக் கொண்டிருக்கிறார். அதத்தான் இங்க சொல்றாங்க, பிராணக பிராணேன யாத்தி. அடுத்தது பிராணக பிராணம் ததாதி பிராணாய ததாதி. பிராணக கிரண்ய கர்ப்பக, பிராணம் கிரண்ய கர்ப்பனை ததாதி. இப்போ ஒருத்தர் ஒரு பொருளை ஒருத்தருக்கு கொடுக்கிறாங்க, ததாத்தின கொடுக்கிறது. அப்ப பிராணக இரண்ய கர்ப்பன் தான் இரண்ய கர்ப்பனை கொடுக்கிறார். தானம் கொடுக்கிற பொருளும் அவரே, தானம் கொடுப்பவரும் அவரே, தானத்தை வாங்குறவரும் அவரே. தானம் கொடுப்பவரும் அவரே, தானம் கொடுக்கப்படும் பொருளும் அவரே, தானத்தை வாங்குபவரும் அவரே. ததாதி பிராணக பிராணை ததாதி. யாரு கொடுக்கிறாரு? பிராணாய ததாதி. அதான் யாருக்கு? இரண்ய கர்ப்பருக்கு. கிரண்ய கர்ப்பனே, கிரண்ய கர்ப்பனை கொடுக்கிறார். கிரண்ய கர்ப்பனே கிரண்ய கர்ப்பனை கிரண்ய கர்ப்பனுக்கு கொடுக்கிறார். ஜஸ்ட் சேஞ்சிங் த விபக்தி. விபக்தியை சேஞ்ச் பண்ணி இறைவன் அவ்வளவு அழகா கொடுக்கிறார். சோ பிராணக பிராணம் ததாதி பிராணாய ததாதி. கிரண்ய கர்ப்பன் கொடுக்கிறார், கொடுப்பவரும் அவரே, கொடுக்கப்படும் பொருளும் அவரே, வாங்குபவரும் அவரே. கிரண்ய கர்ப்பன். அதான் இங்க பிராணாயன் போடுற. பிராணாய யார் கொடுக்கிறாரு? பிராணாய ததாதி. ஆனா நாம என்ன சொல்லிக்கிறோம்? நான் கொடுத்தேன், நான் கொடுத்தேன். எங்க கொண்டு யார் கொடுக்கறது? இருக்கிறத எடுத்து கிள்ளி அந்த பக்கம் கொடுக்குறோம், அவ்வளவுதான். நமக்கு கொடுத்த செல்வத்தை, ஸ்ரீ மகாலட்சுமி நமக்கு கொடுத்த செல்வத்தை நாம் என்ன பண்றோம்? கொடுக்கிறோம்னு சொன்னாலும் அந்த கொடுக்கிற செயல் நடைபெற வேண்டும் என்றால் அங்க யாருதான் இயக்குறா? இரண்ய கர்ப்பன் இயக்குகிறார். அது தெரிஞ்சுக்கணும். இரண்ய கர்ப்பன் இயக்குகிறார். அடுத்தது பிராணோக பிதா. பியூட்டிஃபுல்லான இடம் இது. பிராணன் தான் அப்பா, பிராணோ மாதா. பிராணன் தான் மாதா. இது எப்படி புரிஞ்சுக்கிறது? பிராணன் தான் அம்மா, அப்பா ஃபர்ஸ்ட், பிதா. பிராணன் மாதா, அவருதான் அம்மா. பிராணன் தான் பிராத்தானா பிரதர், சகோதரன். பிராணோ பிராத்தா. பிராணக ஆச்சா ஸ்வசானா சிஸ்டர், சகோதரி. பிராத்தா ஸ்வசா சகோதரி. பிராணகதான் கடைசியை முடிச்சாரு ஆச்சாரியக. இத்தனையும் சொல்லி கொடுத்துட்டு உட்கார்ந்து இருக்கிறார்ல, அவரு யாருதான்? பிராணக. சோ அவருதான் பிராணன் தான். ஹிரண்ய கர்ப்ப பிராணன் என்ன வடு போடணும்? ஹிரண்ய கர்ப்பன் தான் அப்பா, ஹிரண்ய கர்ப்பன் தான் அம்மா, ஹிரண்ய கர்ப்பன் தான் சகோதரன், ஹிரண்ய கர்ப்பன் தான் சகோதரி, ஹிரண்ய கர்ப்பன் தான் ஆச்சாரியக, ஹிரண்ய கர்ப்பன் தான் பிராமணன். பிராமணன் மீன்ஸ் வித் கல்ச்சர். ஹூ இஸ் இந்த இடத்துல ஒரு கல்ச்சர்ட் பர்சன். வேத பிரம்மனை அறிவதற்கு முயற்சி எடுத்துக்கொண்டு பிரம்மனை அறிந்தவன், எப்படி வேணா எடுத்துக்கலாம். ஒரு கல்ச்சர்ட் பர்சன். அவரு யாருதான்? கிரண்ய கர்ப்பன் தான். பிராணகன you must replace the word பிராணக with கிரண்ய கர்ப்பன். அப்ப கிரண்ய கர்ப்பன் தான் எப்படிங்க அம்மான்னு சொல்றோம்? கிரண்ய கர்ப்பன் தான் அப்பா. ஒருத்தரும் அவங்கவுங்க அம்மா அப்பா நினைக்கணும். சாஸ்திரம் சொல்லுதா? அப்படி இல்ல. நான் யாரை தாய் என்று நினைக்கிறேனோ அது கிரண்ய கர்ப்பன், நான் யாரை தந்தை என்று நினைக்கிறேனோ அவரும் இரண்ய. அப்பதான் உங்களுக்கு அந்த ஈஷா வாஷ்யம் இதகும் சார் இறைவனுடைய காட்சியை நீங்கள் காண முடியும். இதை உணரணும். என்ன அதாவது நான் ஒருத்தருக்கு இப்ப என்ன வரணும்? என்னுடைய தாய் இரண்ய கர்ப்பன், என்னுடைய அம்மா அப்பா இரண்ய கர்ப்பன், அப்போ என்னுடைய சகோதரி சகோதரன் ஆச்சாரியர், என்னுடைய ஒரு பிராமணன், எல்லாருமே பிராமணன்னா ஜெனரல், எல்லாருமே இரண்ய கர்ப்பன் தான். யார் சொல்றா? இறைவன் சொல்ற. நான் தாங்கிற ஈஸ்வர தத்துவம் என்ன சொல்லுது? இப்ப எல்லாமே நான் தான். ஆனா நீ என்ன பண்ணி வச்சிருக்க? எங்கப்பா எங்கம்மா அப்படி நீ புடிச்சு வச்சிருக்க. அது கல்பித்தம், ப்ரொஜெக்ஷன் ஆஃப் யுவர்
என்ன மனம் இந்த ஜென்மத்தில் நீ வாழ்வதற்காக சில உறவுகளை நீ கல்பிதம் பண்ணி சத்தியமாக எடுத்துக்கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். எதுக்கு? சர்வைவலுக்காக, இந்த உடலில் வாழ்வதற்காக, இந்த உலகத்தில் நீ வாழ்வதற்காக என்ன பண்ணி வச்சிருக்கிற? சில உறவுகளை என்னதுன்னு நீ நினைச்சு வச்சிருக்க. ஆனா உண்மையில் எதுவுமே உன்னுடைய உறவுகள் கிடையாது. அனைத்தும் நானே. நான் தான் உன் அம்மாவா இருக்கேன், நான் தான் அப்பாவா இருக்கேன், நான் தான் உன் சகோதரியாவும் இருக்கேன், சகோதரனாவும் இருக்கேன், ஆச்சாரியராவும் நான் தான் இருக்கேன். சொல்லிக் கொடுக்குற ஆச்சாரியர் அவர் நான் தான். அதுக்கப்புறம் அந்த பிராமணனும் நான் தான். எப்படி? புரியலையே. எனக்கு எங்க அம்மா வேற, இரண்யகர்ப்பன் வேறையே தெரியுதே. ரெண்டு என்னால மனதுக்குள்ள ஐக்கியம் பண்ண முடியலையே. ஒரு பிரதிபந்தம் இருக்கே. அவர் சொல்றாரு, ஒரு உதாரணம் கொடுக்கிறாரு. அடுத்த மீனிங் அப்படியே பார்க்கலாம். எப்படி உதாரணம் கொடுக்குறாரு பாத்தீங்கன்னா, அவர் எப்படி இந்த ஒரு இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு தாயை ஹிரண்ய கர்ப்பனாக பார்ப்பது என்பது இட் நீட்ஸ் a matured மைண்ட். என் அம்மாவை பாக்குறதுக்குள்ள ஒரு மெச்சூர் மைண்ட்ல வேண்டாம். இது எங்க அம்மான்னு சொல்றதுக்கெல்லாம் there is no need of any matured mind. பிறந்துட்டாவே என்ன சொல்லுவோம்? இது அம்மா, இது அப்பா. பிறந்தது அப்ப சொல்லுவோம் நான் தான் அம்மானா நமக்கு தெரிய போகுது. இல்லைன்னா அதுவும் தெரியாது. இதுதான் உங்க அப்பான்னு காமிச்சாதான் அப்பா தெரிய போகுது. இல்லைன்னா அதுவும் தெரிய போறது இல்லை. சொல்லினா நமக்கு தெரிஞ்சு போது ஒரு யூகித்து நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? இவங்கதான் நம்ம அம்மான்னு ஒரு யூகத்தில் there is no proof for me. ஆச்சுங்களா? அது ஈஸி. அதுக்கு மெச்சூரிட்டி ஆஃப் மைண்ட் எல்லாம் தேவையில்லை. அவங்ககிட்ட போய் அன்போடு இருக்கிறதுக்கு, பாசத்தோடு இருக்கிறதுக்குலாம் மெச்சூரிட்டில தேவையில்லை. ஏன்னா அவங்ககிட்ட இருந்து சக்கை புழிஞ்சு வேலை வாங்குறோம். அதுல அன்போடு இருக்கிற எங்க அம்மாட்ட எங்க அப்பாட்டங்கிறதுக்குலாம் there is no need of matured mind. அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா பந்தப்படுறதுக்குலாம் எந்த மெச்சூரிட்டியும் தேவையில்லை. இதுல வேற பெருமை, எங்க அம்மாட்ட நான் அட்டாச்மெண்டா இருக்கிற மாதிரி யாருமே இல்லை. இதெல்லாம் மென்டல் ப்ரொஜெக்ஷன். ஒரு ஜீவனும் அவங்க அம்மாட்ட அட்டாச்மெண்டா தான் இருக்கு. ஏன்னா நிறைய விஷயங்கள் வாங்கி இருக்குது, அதனால அந்த அட்டாச்மெண்ட் வருது. சோ தட் நீட்ஸ் நோ மெச்சூர்ட் மைண்ட். இது ஹிரண்ய கர்ப்பனாக பார்ப்பதற்கு என்ன வேணும்? யூ நீட் அ மெச்சூர்ட் கல்ச்சர்டு சாஸ்திரிக் புத்தி பேரு. சாஸ்திரிக் புத்தி வேணும். சாஸ்திரத்தில் சொல்லப்பட்ட விஷயங்களை கிரகித்த புத்தி இருந்தா தான் என்ன பார்க்க முடியும். அதுக்குதான் ஒரு உதாரணம் கொடுக்குறாரு. சக ஏதி எப்படி புரிஞ்சுக்கலாம்? அது அவரே கொடுக்குறாரு. பார்க்க முடியலையே அப்படின்னு அவரே ஒரு உதாரணம் கொடுக்குறாரு. எதி சக எதி. சக எதினாங்க எதினா இஃப், ஒருவேளை. இஃப் தான் போடுறாரு. ஒருவேளை இஃப். சக அவன் பிதரம் வா மாதரம் வா பிராத்தரம் வா சொசாரம் வா ஆச்சாரியம் வா பிராமணம் வா அப்படின்னு என்ன? பிதரம் அப்பா அம்மா, பிரதர் சிஸ்டர், ஆச்சாரிய குரு. அவங்கள கிஞ்சித்து ஒரு சின்னதா, ஒரு சிறிய பிரிஷம் இவ அவமரியாதையுடன் பிரத்யாக கூறிட்டாங்க. பிரத்யாகனா கூறுதல். கிஞ்சித்துனா ஒரு சின்ன துளியூண்டு அர்த்தம். கிஞ்சித்து பிரிஷம் இவ பிரத்யாக அவமரியாதையுடன் பேசினாள். யாரைய? அப்பா அம்மா, பிரதர் சிஸ்டர், ஆச்சாரியர், பிராமணன். இவங்கள சிறிதளவு பிரிஷம் அவமரியாதையுடன் பிரத்யாக பேசினால் திக்த்வா அஸ்தி. அதை அப்படி பிரிக்கணும். திக்த்வா அஸ்தி அப்படின்னா இது வந்துங்க ஒரு இந்த மாதிரி ஃப்ரேஸ் மாதிரி தமிழ்ல எல்லாம் சொல்லுங்களா, சீச்சி இந்த பழம் புளிக்கும், ஒரு அருவருப்புடன் அது வெறுத்தல், ஒதுக்குதல் அப்படின்னு சொல்ல மாட்டீங்களா? சீச்சி அப்படின்னு சொல்ல மாட்டீங்களா? அதுதான் இது. திக்த்வா அஸ்தினா சீச்சி அல்லது ஒரு வெறுத்து ஒதுக்குதல், ஒரு அருவருப்புடன் பார்த்தல், அதுக்கு பேர் தான் திக்த்வாஸ்தி. யார் அந்த மாதிரி திக்த்வாஸ்தி? இத்யேவ ஏனம் ஆகுகு. இந்த ஆகுகுனா இந்த உலகத்தில் இருப்பவர்கள் அவனை இவ்வாறு இவ்வாறு ஏனம் இவனை கூறுவார்கள். யாரா ஒருத்தர் அவங்க இந்த இவர்களை மேல கோடிப்பட்டவங்க அந்த லிஸ்ட் ஆஃப் பீப்புள
துளியூண்டு அவமரியாத வார்த்தைகளை பண்ணிட்டா, அவமரியாதையுடன் நடத்தி விட்டால் இந்த உலகம் என்ன ஆகும், என்ன சொல்லுமாமா, ஆகுனா கூறுவார்கள். இந்த உலகம் இதி ஏவ ஏனம், இவ்வாறு இந்த உலக மக்கள் இவனை கூறுவார்கள். எப்போ கிஞ்சித்து பிருஷம் இவ பிரத்யாக, கொஞ்சூண்டு அவமரியாதையுடன் பேசினால், ஆகனால பேசுறதாங்க வருது, என்ன செயல்னு சொல்ல முடியாது, ஆக வருது. பிரத்யாகனா பேசினால் இந்த மாதிரி எப்படி என்ன மாதிரி கூறுவாங்களாம், அதாவது அவரை வெறுப்புடன் பார்ப்பார்கள், அவனை சிச்சி இவன்லாம் ஒரு மனுஷனா அப்படின்னு மக்கள் பார்ப்பார்கள். பார்த்துட்டு என்ன சொல்லுவாங்களாம், பித்ருகாவை ஸ்வமசி, பித்ருகா தந்தையை தரக்குறைவான சொற்களால் பேசுபவன் தந்தையை கொன்றதற்கு சமம், அந்த பாப்பத்தை அவன் ஏந்துகிறான். மாத்ருகாவை துவசி, தாயை அவமரியாதை சொற்களால் பேசுபவன் தாயை கொன்ற பாபத்தை செய்தவன் ஆகிறான், கொன்றவன் ஆகிறான். அவர் பாவம்லாம் சொல்ல, கொன்றகான கொல்லுதல், அன்னையை கொன்னதற்கு சமம். பிராத்ருகா சகோதரனை கொன்றவன் ஆகிறார். அவங்கள அவமரியாதையான சொற்களை பேசினா அவர்களை கொன்றதற்கு, சகோதரனை கொன்றதற்கு சமம். அடுத்தது ஸ்வஸ்ரு சகோதரி, சகோதரி கூட பிறந்தவள் சகோதரி, அது ஏதோ ஒரு காரணம் இருக்குது, அவங்க தப்பானவங்க, அதனாலதான் நான் பேசினால பேச்சே இங்க கிடையாது. இறைவன் என்ன சொல்றாரு, நீ அவங்க எப்படி நடந்துகிட்டாலும் நீ அவர்களை தவறக்குறை, நீங்க வந்துங்க தரக்குறைவான செயலெல்லாம் சொல்ல, தரக்குறைவான வார்த்தை உண்மையாக இருக்கலாம். இந்த இடத்துல அதான் புரிஞ்சுக்கணும், உண்மைதான் நான் சொன்னேன், உண்மையாக இருக்கலாம். அம்மா தப்பு பண்ணிருக்கலாம், அப்பா தப்பு பண்ணிருக்கலாம், அண்ணன் தங்கச்சிக தப்பு பண்ணி இருக்கலாம். அந்த தப்பு பண்ணிட்டாங்கிறக்காக தவறான வார்த்தைகள் அப்படின்னு உடனே கெட்ட வார்த்தைகள் நினைச்சு கூடாது. அவர்களை பற்றி குறை கூறுதல், உடனே நம்ம என்ன பேட் வேர்ட்ஸ் ஆக யூஸ் பண்ணிட்டு இருப்போம் இந்த காலத்துல, அது இருக்கிறவங்க இருக்கிறாங்க இல்லைன்னு சொல்ல, பேட் வேர்ட்ஸ் யூஸ் பண்றதெல்லாம் சொல்லல, அவர்களை பற்றி சமுதாயத்தில் தரக்குறைவாக, ஏன்னா இங்க பிரத்யாக வருது, பேசுதல் தான், செயல்பாடுகள்லாம் ஒண்ணும் சொல்ல, அவரு பேசினாவே போதுன்ட்டாரு. பேசினா அவளை கொன்றதற்கு, சகோதரி நீங்க பேசினீங்கன்னா அவர்களை கொன்றதற்கு சமம். அடுத்து யாரு, ஆச்சாரியர், ஆச்சாரியரை பற்றி அவமரியாதையாக நீங்க பேசுறீங்க அப்படின்னா அவரை கொன்றதற்கு சமம். அடுத்து சொல்லுது பிராமணன், பிராமணத்துவத்துடன் கூடியவன் அப்படின்னா யாரு, பிரம்மனை அறிய வேண்டும் என்கின்ற அந்த மூக்ஷுத்துவத்தை கூடியவன், தர்மத்தின் பிரகாரம் வாழ்ந்து இறைவனை அறிய வேண்டும் என்று பாதையில் செல்பவன், அந்த இறைவனை அறிந்தவன், அவங்கதானே பிராமணன். அவனை தரக்குறைவாக நீங்க பேசிட்டீங்கன்னா அவனை கொன்ற பிரம்ம ஹஸ்தி தோஷம். ஜோசிகாரில் போனா சொல்லுவாங்க, உங்களுக்கு அது தோஷம் இருக்கணும், எந்த ஜென்மத்துல யார பேசணுமோ நினைச்சுக்க வேண்டியதுதான். அது அவங்க பிராமணன் மட்டும் பேசுறதா, ஜோசிகாரன் இதெல்லாம் மறைச்சிட்டாங்க. அவங்க பிரம்மஹஸ்தின்னு இதை மட்டும் சொல்றாங்க. இவர் இறைவன் என்ன சொல்றாரு, ஏய் அப்பா அம்மா தங்கச்சி அக்கா தம்பி அண்ணன் இவங்களை எல்லாம் ஆச்சாரியரை தரக்குறைவானாங்க பேட் வேர்ட் யூஸ் பண்றது அல்ல. அவர்கள் தவறு பண்ணி இருந்தாலும் அவர்களை பற்றி மற்றவரிடம் சொல்வது, அவங்க இப்படி செஞ்சாங்கன்னு சொல்றதே பாப்பம். ஓப்பன் ஸ்டேட்மெண்ட். இன்னைக்கு இதெல்லாம் கடந்து போய் எங்க போய் நிக்கிறோம், கோர்ட்ல போய் நின்னு சொத்துக்காக அவங்க செய்யாததையெல்லாம் செஞ்சவா என்னென்ன வக்கீல் சொல்ல சொன்னாரோ பொய்யை கூறிக்கொண்டு அமர்ந்திருக்கிறார்கள். கோர்ட்ல போய் பாத்தீங்கன்னா தெரியும், ஏன்னா வக்கீல் இதெல்லாம் பேசுன்னு எழுதி கொடுத்துருவாரு, நீங்க இப்படி பேசுங்க, தம்பி பண்ணிருக்க மாட்டான் பண்ண மாதிரி சொல்லுங்க, அக்கா பண்ணிருக்க மாட்டான் பண்ணின மாதிரி சொல்லுங்க. அப்போ அவர்கள் சொன்னதையெல்லாம் அவங்க வக்கீல் சொல்லி கொடுக்கறது எல்லாம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், ஏன்னா சாஸ்திரங்கிறது வாழ்வியல். அப்படியே படிச்சுட்டு ஆகாயத்துல போய் ஈசனோட கலக்கிறது இல்ல, டே டு டே லைஃபுக்கு வரணும் சாஸ்திரம். கோர்ட்ல போய் நின்னுகிட்டு கணவன் மனைவி டைவர்ஸ் கேஸ் போய் பாருங்க, வக்கீல் என்னென்ன எழுதி கொடுக்குறாரோ மாமியா பத்தி புருஷனை பத்தி எல்லாம் போய் சொல்லுதுங்க. அவர்களை கொன்றதற்கு சமம். அந்த கொல்றதுனால என்ன பாப்பம் வரும், அதனாலதான் சொல்றது, அப்படி ஒரு பூமியை காப்பாற்றி கொண்டாந்து உங்க பசங்களுக்கு கொடுத்தீங்கன்னா இந்த பாப்பத்தை எல்லாம் பண்ணி அந்த சொத்தை காப்பாத்தி கொண்டாந்து உங்க குழந்தைகளுக்கு கொடுக்குறேன்னு ஒரு டிராமா கிரியேட் பண்ணிட்டு இருக்கிறீங்களே, அத்தைக்கு கொடுக்க கூடாது,
மகளுக்கு கூட பிறந்த அக்கா கொடுக்க கூடாது, அத்தை கொடுக்க கூடாது, வந்துட்டாங்களா வேணும்னு கேட்டாங்களா கொடுத்தேதான் ஆகணும், வேற வழி கிடையாது. ஏன்னா இந்த பாவத்துக்கு போய் சிக்கிக்குவோம் ஆச்சுங்களா. கோர்ட்டுக்கு போறோமா இதெல்லாம் செஞ்சுதான் நீங்க சொத்தை காப்பாத்தி கொண்டாடுவீங்க. நம்புவாய் எப்படிங்க நல்லா இருப்பான்? கேட்டா பையனுக்காக பொண்ணுக்காக என் குடும்பத்துக்காக எனக்காக இல்ல, எனக்கெல்லாம் சொத்து வேண்டாம், என் பையனுக்கு என் பொண்ணுக்கு அப்படிங்கிறீங்களே. அந்த அந்த கோர்ட்ல சொல்லக்கூடாத வார்த்தைகளை சொல்லித்தாங்க கேஸ் ஜெயிக்குது. உண்மையை சொல்லி எல்லாம் அந்த கோர்ட்ல ஜெயிக்கிற பணத்தை கொடுத்து சொத்தை காப்பாத்துறதுக்கு பணத்தை கொடுத்து வக்கீல் ஜட்ஜுக்கு அப்படி பணத்தை கொண்டு வரமே. ஒரு நிமிஷம் சிந்திச்சு பாருங்க. அந்த பாப்பத்தினால் சம்பாதித்த பூமி எப்படி நம்ம பையன் நல்லா இருப்பான்னு நினைக்கிறீங்க? சொத்தை வந்த பையன் நல்லா இருந்துருவானா? அழிப்பதற்கு ஒரு செகண்ட் போகுது, அது தெரியறது இல்ல ஜனங்களுக்கு. ஏன்னா இதெல்லாம் சின்ன வயசுல இருந்து சொல்லி கொடுத்திருந்தா இந்த கல்வி மக்கள் இப்படி பேதலித்து நிக்க மாட்டாங்க. கோர்ட்ல போய் கணவனை பற்றி மனைவி சொல்றதெல்லாம் கேட்டா அப்பா டைவர்ஸ் வேணுங்கிறக்காக காதை பொத்திக்கணும். அது உண்மையா நடந்தது 20% தான் இருக்கும். அது வக்கீல் சொல்லி கொடுத்து அதை 100% பண்ணி அங்க கக்கிட்டு உட்காந்துருக்காங்க மனப்பாடம் பண்ணி. அது வக்கீல்ட்டு வேற உட்காந்து அன்னைக்கு ஒரு நியூஸ் வருது, உட்காந்து ஒப்பிச்சு காமிச்சிட்டு இருக்குது அந்த பொண்ணு. கோர்ட்ல போய் எப்படி பேசணும்னு சொல்லி கொடுக்குறாரு. ஏன்னா நல்லா நடக்காத விஷயம். அது எப்படி கோர்வையா எப்படி சொல்லணும், எமோஷனலா எப்படி சொல்லணும். அப்பப்பா, அந்த கணவனிடமிருந்து நீ விடுதலை பெற்றிருக்கலாம், அவனிடமிருந்து ஜீவாம்சனத்தை நீ பெற்றிருக்கலாம். ஆனா அந்த பணத்தை வச்சு நீ நல்லா இருக்கா? முடியவே. ஏன்னா அவளை கொண்டுட்டு நீ கோர்ட்ல போய் கணவன் செய்யாத தப்பெல்லாம் நீ செஞ்சேன்னு சொல்லும் போது அவனை கொண்டுட்டு. இதுக்கு தாங்க மகாபாரதத்துல ஒண்ணு வரும். நீங்க இது உண்மைங்கிறதுக்கு நான் புராணத்துல ஒண்ணு காமிக்கிறேன் பாரு. அர்ஜுனன் ஒரு இடத்துல தவறா பேசிடுவாரு. அதாவது எப்ப நடக்குனாங்க, இந்த காண்டீவம் பத்தி யாராவது தவறா பேசினா அர்ஜுனனுக்கு கோவம் வந்துடும். தர்மர் என்ன பண்ணுவாரு, ஒரு எப்ப பார்த்தாலும் இந்த காண்டீவனை சுத்திட்டு இருப்பாங்க. வேற நான் வாங்கிட்டேன் நம்பர், ஏன்னா இந்த 2 திட்டு வாங்கிட்டு வந்துட்டான். அவனுக்கு எப்பவுமே ஒரு பெருமை, காண்டீவன். அப்ப இவர் என்ன பண்ணிடுவார் தர்மராஜா, சும்மா ஜோக்குக்கு அது பழித்து கூறிடுவார். பழிச்சு சொன்ன இவனுக்கு தன்னுடைய நிலை மறந்து பிராத்ரு அண்ணனை தவறான திட்டிடுவார். அர்ஜுனன் திட்டிடுவான். உடனே அந்த கோபத்துல சொல்லிடுவான், ஐயோ எங்க அண்ணனை கொன்ன பாவத்தை நான் ஏந்திட்டனே, தெரியாம கோபத்துல சொல்லிட்டனே. அது சுருன்னு அந்த கோபத்துல நிலை தருமாறி சொல்லிட்டான். அதுக்கு அர்ஜுனன் என்ன தெரியுங்களா சொல்லுவாரு, அதாவது தவறான பேசினால் நான் அவனை கொன்ற பாவத்துக்கு, அதாவது என்ன பேசின அப்படின்னா பேசிட்டனே அப்படின்னு அவன் அர்ஜுன் கவலைப்படுவான். அப்ப அவர் சொல்லுவாரு, அதாவது நான் செஞ்ச இதுக்காக நீ என்ன பண்ணிட்ட, திருப்பி என்ன தவறான குறைவை பேசி, அதாவது நான் காண்டீவத்தில் இல்ல அப்படி இல்லை, நான் மாத்தி சொல்ல, அர்ஜுனன் தவறு, அதாவது தர்மர் காண்டீவத்தை தவறாக யாராவது தவறாக காண்டீவத்தை பேசினா ஒரு பிரச்சனை வருங்கிறது அர்ஜுன் ஒரு சபதம் ஏத்திருப்பான். அப்போ இவர் அதை சொல்லும் போது இவன் என்ன பண்ணிடுவான், என்ன சொல்லி கொடுப்பாரு, நீ என்னை தப்பா ஒரு வார்த்தை சொல்லிடு, அது எனக்கு நான் காண்டீவத்தை தப்பா பேசுனதுடைய இதை நான் வாங்கிக்கிறேன், கரெக்ட் அப்படிதான் சொல்லுவாரு. ஆச்சா, அப்போ தவறா இது எதுக்கு நான் கதை கொண்டு போனாங்க, தவறாக பேசுதல் என்பது அவரை கொன்றதற்கு சமம். இது நீங்க மகாபாரதத்துல நிறைய இடத்துல பார்க்கலாம். இந்த கருத்துக்கள் நான் ஜாயின் பண்ணி கொடுத்த அந்த கதையை நீங்க அந்த இடத்த போய் நல்லா சிந்திச்சு பாருங்க, கரெக்டா வரும். சோ தவறாக பேசுதல் யார் யாரு, அம்மா அப்பா சகோதரன் சகோதரி ஆச்சாரியர் பிளஸ் பிராமணன், இவர்கள் நம்ம தவறாக பேசுது. அடுத்து சொல்றார், பிராமணகா துவமசி, கொன்றதற்கு சமம். சரி, ஓகே. அம்மா இறந்துடுறாங்க, பையன் என்ன பண்ணி ஆகணும், கொல்லி வைக்கிறான். அப்பா இறந்துடுறாங்க, கொல்லி வைக்கிறான். தங்கச்சி கொல்லி வைக்கிறான். ஆனா அது பாபம் அல்ல, அதுங்கிறத அடுத்த வார்த்தை சொல்றாரு. என்ன சொல்றாரு பாருங்க, அதெல்லாம் வெக்லினத்தான் தப்பும் பாரு. அத எத்யபி ஒரு கால் ஏனானு, இவர்களுடைய ஏத்தான இவங்களுடைய மேல சொன்ன அப்பா அம்மா சகோதரன் சகோதரி ஆச்சாரிய பிராமணன், இவர்களை உத்கிராந்த பிராணன் சூலேன,
அதாவது உத்கிராந்தனா இவர்களுடைய பிராணன் இவர்கள் உடலை விட்டு சென்றதற்கு பிறகு, உத்கிராந்தனா விட்டு சென்றதற்கு பிறகு, பிராணன் இவர்களுடைய மூச்சுக்காற்று அவர்கள் உடலை விட்டு சென்றதற்கு பிறகு, சூலேன, சூலேன கையில சூலம் ஆயுதம், சூலம்ங்கிற ஆயுதத்தை எடுத்து, சூலேன சூலத்தினார் இவர்களை ஏத்தான இவர்களுடைய பிராணம் சென்றதற்கு பிறகு, உத்கிராந்த பிராணகன் பிராணான்னு உத்கிராந்த விட்டு வெளியே போய்விட்டதற்கு பிறகு, உடம்பிலிருந்து பிராணன் போய்விட்டதற்கு பிறகு, சூலேன சமாசாக வெட்டுனா, சமாசான முழுமையாக, வெதிஷத்துனா வெட்டினா, வெதிஷத்துனா வெட்டினா, சூலேன முழுமையாக வெட்டுன்னு பாடிய வெட்டினால், அல்லது தகேத்து எரித்தால், உடம்பை வெட்டினாலோ இறந்ததற்கு பிறகு, பிராணனை விட்டதற்கு பிறகு வெட்டினாலோ, அல்லது தகேத்துனா எரித்தாலோ, தகனம் பண்ணினாவோ, இவர்கள் எது அடைய மாட்டாங்க, வைனம் ப்ரூயுகு, உலக மக்கள் இவனை இவ்வாறு கூற மாட்டார்கள். ஒரு சின்ன வார்த்தை சொன்னா, உயிரோடு இருக்கும் போது அவர்களை ஒரு சின்ன வார்த்தை சொல்லிட்டா, அவமரியான வார்த்தை சொல்லிட்டா உலகம் அவன் என்ன சொல்லும், ஒரு சீச்சி அந்த அர்த்தம், திக்த்வா அஸ்தி அப்படின்னு சொல்லும். இவன் மோசமானவன், கேவலமானவன், உலகம் அவனை பேசும், அவனை கொன்றதற்கு சமம் என்று உலக மக்கள் கூறுவார்கள். அவனை பேசும்போது அவங்க என்ன சொல்லுவாங்க மத்தவங்களா, இவன் அவங்க அண்ணனை கொன்னுட்டான், இந்த வார்த்தைகளை பேசி அவங்க அண்ணனை கொன்னுட்டான், அவங்க அக்காவை கொன்னுட்டான்னு உலக மக்கள் பேசுவாங்க. உட்கார்ந்து பேசுவாங்க. இப்படி போய் கூட பிறந்தவனை இப்படி பேசுறானே, அம்மாவை இப்படி பேசுறானே, அப்பாவை இப்படி பேசுறானே அப்படின்னு அவனை ஒதுக்குவார்கள், உலக மக்கள் ஒதுக்குவார்கள். ஆனா அதே அவர்களுடைய பிராணன் சென்றதற்கு பிறகு, அது சூளத்தை எடுத்து அவன் வெட்டுனா கூட, அல்லது தீயில வச்சு எரிச்சாலும் கூட, அவர்கள் இந்த மாதிரி ஏனம், இந்த மாதிரி இந்த மாதிரி அவர்கள் சொல்ல மாட்டார்கள். என்ன சொல்ல வருது சாஸ்திரம், பித்ருகா சீத்தின அப்பாவை கொன்றவன் அல்ல, மாத்ருகா சீத்தின மாதாவை கொன்றவன் அல்ல, கொன்றவன் என்று சொல்ல மாட்டார்கள். பிராத்ருகா சீத்தின சகோதரனை கொன்றவன் என்று சொல்ல மாட்டார்கள். ஸ்வஸ்ருகா சீத்தி அக்காவை கொன்ற சகோதரியை கொன்றதாக கூற மாட்டார்கள். ஆச்சாரியகா சீத்தி ஆச்சாரியரை கொன்றவனாக சொல்ல மாட்டார்கள். பிராமணகா சீத்தி பிராமணனை கொன்றதாக அவர்கள் கூற மாட்டார்கள். என்ன தெரியுது, பிராணன் இந்த இடத்துல, பிராணம் என்பது அவ்வளவு முக்கியமானது. இதுல இருந்து என்ன தெரியுது, பிராணன் அதி முக்கியம். இதுல இந்த பிராணன் தத்துவத்தின் மூலியமாக இன்னொரு வேல்யூ பாயிண்ட் நாம சிந்திக்கணும். ஒரு ஜீவன், இந்த இடத்துல நம்ம பாக்குற வேல்யூ பாட்டு அஹிம்சா. நானும் பிராணனை உடையவன், நான் பார்க்கிற கோழியும் பிராணனை உடையது, ஆடும் பிராணனை உடையது, பசுவும் பிராணனை உடையது, நானும் பிராணனை உடையவன், அதுவும் பிராணனை உடையது. ஒரு பிராணன் இன்னொரு பிராணனை துயரம் கொடுப்பது என்பது என்னுடைய இடது கையை வலது கையால் வெட்டுவதற்கு சமம். நல்லா சிந்திச்சு பாருங்க, புரியும். என்னுடைய இடது கையை வலது கையால் வெட்டுவதற்கு சமம். ஏன், என்னுடையதும் பிராணன், அதுகளிடம் என்னதான் இருக்குது, பிராணசக்தி. ஒரு பிராணனை ஒரு பிராணன் அழிக்குது, கொல்லுது, சித்திரவதை பண்ணுது, எதை வேணா எடுத்துக்குங்க, அது எதுக்கு சமம்? அப்ப என்ன, என்னுடைய இடது கையை வலது கையால் வெட்டினேன் என்றால் துக்கம் யாருக்கு, அத பாயிண்ட். இப்போ
என்னுடைய இடது கையை நானே வலது கை எடுத்து வெட்டிக்கிட்டேன். சொன்ன போய் செஞ்சு பாத்துறாதீங்க. செஞ்சுட்டோம்னா நஷ்டம் யாருக்கு? எனக்கு. யாரு வேற யாருக்கு அது கிடையாது. இது அஹிம்சா பாயிண்ட்ல சுவாமிஜில அடிக்கடி சொல்லுவாங்க. சோ பிராணன் தான் நமக்கு என்ன கொடுக்குது? ஒரு அம்மா அப்பாங்கிற ஸ்டேட்டஸ கொடுக்குது, ஒரு உறவுங்கிற ஸ்டேட்டஸ கொடுக்குது. அது பிராணன் போயிடுச்சுன்னா அது என்ன ஆயிடுது? அம்மா அப்பான்னு சொல்ல மாட்டோம், அதுக்கு பேர் வேற இல்லைங்களா? அப்ப அந்த பிராணன் அவ்வளவு அதிமுக்கியம் அப்படிங்கிற சாஸ்திரம் அடிக்கடி சொல்லு. அந்த பிராணன் தான் அதிமுக்கியம். ஏன்னா இப்ப உடல் இருக்கிறது உயிர் போயிருச்சா இல்லையாங்கிறத சூக்ஷ்ம சரீரத்துல பிராணன் தான் நம்பர் 1 சொல்லுவோம். ஏன்னா இந்த சூக்ஷ்ம சரீரம் இந்த ஸ்தூல தொட்டு வெளியே போயிடுச்சு வச்சுக்கங்களேன், எப்படி செக் பண்றாங்க? கொஞ்ச நேரம் ஹீட் எல்லாம் இருக்கும், ஹீட்டை வச்சு கண்டுபிடிக்க முடியாது, அக்னி வச்சு கண்டுபிடிக்க உடனே நாடி பிடிச்சு பார்ப்பாங்க. அப்ப என்ன? பிராணன் போயிருச்சாங்கிறத வச்சுதான், அதை வச்சுதான் சூக்ஷ்ம சரீரம் வெளியில போயிருச்சுன்னு கண்டுபிடிக்கிறோம். சோ பிராணன், அது இங்க சொல்ல வர கருத்து, பிராணங்கிறது அதிமுக்கியம். பிராணுடைய பெருமையை இந்த ஸ்லோகத்துல, இந்த மந்திரத்துல இறைவன் கூறுகிறார். அடுத்தது பிராணோ, 4வது மந்திரம். பிராணோஹி வை ஏதானி, ஹி ஏவ ஏதானி. இப்ப முடிக்கிறாரு, பிராணனை பத்தி முடிக்கிறாரு. பிராணன் தான் ஹி உண்மையில், அனைத்தும். ஹி ஏவ ஏதானி, அதை எப்படி பிரிக்கணும்? ஹி ஏவ ஏதானி, பிராணன் தான் இவை அனைத்தும். ஏன்னா ஹிரண்ய கர்ப்ப தத்துவம் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இஸ் வெரி க்ளோஸ் டு பிரம்ம தத்துவம். அதனால இங்க வந்துட்ட கடைசியா ஹிரண்ய கர்ப்ப தத்துவம் வெரி க்ளோஸ் டு மோக்ஷம். சர்வாணி பவதி, பிராணன் தான் இவை அனைத்தும், பவதி அனைத்துமாக இருக்கிறது. சக வா ஏஷக ஏவம், சக வா ஏஷக எந்த ஒருவன், இங்கு ஏவம்னா இங்கு சொன்னபடி, எவன் ஒருவன் இங்கு சொன்னபடி 3 கொடுக்கிறாரு. பஷ்யன்னு ஏவம், பார்க்கிறானோ. இப்போ நான் இங்கு சொன்னபடி எவன் பார்க்கிறானோ, மண்வானக சிந்திக்கிறானோ, ஏவம் விஜானன்னு அறிகிறானோ. இப்ப 3 வேர்டு கொடுக்கிறாரு. இப்ப நான் சொன்ன இந்த தத்துவத்தை எவன் பஷ்யன்னு, மண்வானக, விஜானன்னு 3 வேர்டு மீனிங் பார்க்கணும். பஷ்யன்னா என்ன, மண்வானம்னா என்ன, விஜானன்னு என்ன? நான் சொன்னபடி ஏஷக ஏவம், ஏவம்னா இந்த மாதிரி, அதாவது பஷ்யன்னு, பஷ்யன்னா மனதில் திருஷ்டி, இங்க இருப்பது அனைத்தும் இரண்ய கற்பனை தவிர்த்து வேறல்லங்கிற திருஷ்டி. ஞான பலனை அனுபவிக்கிறது தான் திருஷ்டினே பேர். மனதில் திருஷ்டி அப்படின்னு என்ன? ஞான பலனை அனுபவித்தல், கொண்டு வர்றது. இங்க இருப்பது அனைத்தும் சர்வாத்ம பாவம், சர்வாத்ம பாவத்துடன் பார்த்தல். பஷ்யன் அப்படின்னா காணுதல், இங்க அறிவுடன் அந்த பலன், அந்த அதாவது அறிவு ஒண்ணு, அந்த அறிவினுடைய பலன் ஒண்ணு. அறிவுங்கிறது ஞானம், அதனுடைய பலன் என்னது? மோட்சம். அந்த மாதிரி ஒரு அறிவு, அந்த அறிவுடைய பலன். இப்ப யோகாங்கிற அறிவு, ஆனா அது யோகா பண்ணினாதான் என்ன கிடைக்குது நமக்கு? யோகாவுடைய பலன். அந்த மாதிரி இந்த இடத்துல அனுபவ அறிவினால் வேத பெறுகிறான், சர்வாத்ம பாவம். அத பஷ்யன்னு சாஸ்திரத்தில் சொல்லப்பட்ட அறிவினால் அத்வைத திருஷ்டி. கண் எதைத்தான் காட்டும்? துவைதமா தான் காட்டும். கண்கள் துவைதத்தை காட்டிக்கொண்டு இருந்தாலும் இது வேறு அது வேறு என்ன பண்ணும்? கண் ஆக்சுவலா காமிச்சிட்டு இருக்குது. அந்த இருமையில் ஒருமை. அவன் பஷ்யன்னு,
அந்த ஞான பலனை பெற்று பார்க்கிறானோ. ஆக்சுவலா கண்ணு கூட சாஸ்திரம் சொல்லுங்க, கண்ணு நம்ம அடிக்கடி சொல்லுவோம், கண்ணு வேற வேறையா காமிக்குதுன்னு. ஆனா உண்மையில் கண்ணு வேதத்தை காட்டுது இல்லைங்க. ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க. புத்தி தான் வேற வேறன்னு காமிக்குது. கண்ணு இப்படி பாத்தீங்கன்னா அது என்னன்னு சொல்லும், அதை காமிச்சீங்கன்னா அது என்னன்னு சொல்லும். ரெண்டுக்குள்ள வேதத்தை யாரு காமிக்கிறது? புத்தி தான் காமிக்கும், கண்ணு காமிக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் 3 குழந்தைங்க விளையாடுது. குழந்தைங்க 3 ஒரே சைஸ். கண்ணு 3 குழந்தைகள் இருக்கிறத காமிக்கும். புத்தி தான் என்ன காமிக்கும்? இது என் குழந்தை, இது என் அக்கா குழந்தை, இது பக்கத்து வீட்டுக்காரன் குழந்தை, அப்ப என் குழந்தைதான் பிரதானம், அதுக்கடுத்து 2வது எங்க அக்கா குழந்தை, அடுத்து 3வது பிரதானம் யாரு? பக்கத்து வீட்டு குழந்தை. மனதுக்குள்ள இந்த பேதத்தை கொடுக்கறதா கண்ணா? கண்ணு இப்படி பேதமா காமிச்சதா என்ன? கண்ணு என்ன காமிச்சது? 3 kids ஆர் பிளேயிங். 3 குழந்தைகள் விளையாடி கொண்டிருக்கிறத 3 குழந்தை தனித்தனியா உள்ள அறிவை கொடுத்துருச்சு. அவங்களுடைய ஷேப்பு, உருவம், கலர், ட்ரெஸ், என்ன போட்டிருக்காங்க, என்ன விளையாடுறாங்க, என்ன பேசிக்கிறாங்க, இது காது என்ன பேசிக்கிறாங்க, அதைத்தான் கண்ணு காதுல காமிச்சது. அது வேதத்தை காட்டவில்லை. எது பிரதானம், எது பிரைமரி, எது செகண்டரி, எது டெர்ஷரின்னு கண்ணுக்காக காமிச்சது. என் புத்தி என்ன சொல்லுது? இது என் குழந்தை பிரதானம், அதுக்கு அடிபட்டா அதிகமா வலிக்கும். அடுத்து அக்கா குழந்தை, அடிபட்டா கொஞ்சம் வலிக்கும். பக்கத்து வீட்டுக்கார குழந்தை அவ்வளவெல்லாம் வலிக்காது. யோசனை பண்ணி பாருங்க. அடிபட்டு குழந்தைக்கு 3 குழந்தைங்க கீழே விழுகுது, 3 குழந்தையும் அடிபடுதுன்னா எது என்னை ரொம்ப பாதிக்குது? என் குழந்தை நான் ஒரு பாண்டிங் போட்டு வச்சிருக்கேன் பாத்தீங்களா, அந்த குழந்தையில இருந்து கையில இருந்து கை ரத்தம் வந்தாதான் என்னை ரொம்ப பாதிக்குது. அக்கா குழந்தை அப்படின்னா கொஞ்சம் பாதிக்கும், கொஞ்சம் தான். அதுக்கு நான் எங்க அக்கா குழந்தை எம்மாதிரி பாக்குறதெல்லாம் சும்மா, அது கண்டிப்பா கம்மியா தான் பாதிக்கும். அடுத்து பக்கத்து வீட்டு குழந்தைன்னா உடனே பக்கத்து வீட்டுக்காரமாட்டு சொல்லி இதுக்கு இந்த மருந்து போட்டு அழகா மனதில் எந்தவித பாதிப்பும் இல்லாமல் வைத்தியத்தை பத்தி அழகா சொல்லும். ஏன் என் குழந்தை அடிபட்டுன்னா மனதுக்குள்ள எந்த பாதிப்பும் இல்லாமல் என்னால் வைத்தியம் செய்ய முடியவில்லை? பக்கத்து வீட்டு குழந்தைக்கு அழகா வைத்தியம் பத்தி அழகா பேசுற நாம, என் குழந்தைக்கு அடிபட்டதுன்னு என்னால ஏன் வைத்தியத்தை பத்தி திங்க் பண்ணாமல் ஐயோ இப்படி ஆயிடுச்சே மனம் ஏன் கவலைப்படுகிறது? அப்ப பேதத்தை காமிச்சது யாரு? கண் அல்ல. ஏன்னா கண்ணுதான் பேதத்தை காமிக்குதுன்னு அடிக்கடி சொல்லுவோம். ஆனா உண்மையில் சிந்திச்சு இன்னும் கொஞ்சம் ஆழமா போய் பாருங்க. கண்ணு பேதத்தை காமிக்கிறது இல்ல, எனக்குள்ள இருக்கே ஒரு புத்தி, ஒரு அறிவியலியான புத்தி, அதுதான் என்ன பண்ணிட்டு இருக்குது? பிரிச்சு பிரிச்சு காமிச்சு அதுக்கு அந்த பாதிப்புகளை எனக்கு எங்க அம்மா இறந்தாங்க, என்ன வேதனை. இதே பக்கத்து வீட்டுக்காரங்களுடைய அம்மா, அந்த அம்மாவோட அம்மா இருந்தா ஏதாவது பாதிக்குது என்ன? இறந்தது 2 ஒரே தானே. என் அம்மா ஒரே ஆளுதான், அது ஒரு ஜீவன் தானே, அது ஒரு மனிதன், இது ஒரு மனிதன் தானே. ஏன் எனக்கு இவ்வளவு பாதிக்குது? ஏன் அடுத்த வீட்டுக்கு அழகா அட்வைஸ் பண்ற அளவுக்கு நான் ரெடி ஆயிறேன்? அதெல்லாம் உலகம்னா இப்படித்தாங்க, ஆமா இறப்புங்கிறது சகஜம், எப்படி வாய் பேசுறான்? பக்கத்து வீட்டோட அம்மா இருந்தா அது இப்ப கொஞ்சம் பொறுமையா இருங்க, கொஞ்சம் அவங்களுக்கு எல்லா உடம்பு சரியில்லை ப்ரே பண்ணி, எல்லா உடம்பு சரியில்லைனாலும் சரி, செத்து போனா சரி, நம்ம அவ்வளவு லைட்டா எடுத்துக்கிறோமே. இதுவும் ஒரு ஜீவன் தான், அதுவும் ஒரு ஜீவன் தான். ஏன் இது மட்டும் எனக்கு இப்படி வலிக்குது? பாசமா, அன்பா, பற்று, பற்று, பாந்தவான், அவ்வளவு பந்தப்பட்டு வச்சிருக்கிறோம் நாம. புரிஞ்சுதுங்களா? இது எதுக்கு சொல்றேன்னா, இப்ப இவர் என்ன சொல்றாரு? பஷ்யன்னு. அப்போ ஒரு ஞானம், அந்த ஞானத்தினுடைய பலனை பெறுவதுக்கு பேருக்கு பஷ்யன். அடுத்து என்ன சொல்றாரு? மண்வானக. எது? நான் இவ்வாறு கூறின கருத்தை மண்வானக அப்படின்னா ஒரு யுக்தியை யூஸ் பண்ணி, ஒரு லாஜிக்கு, தர்க்கப்படி என்ன பண்றது? புரிந்து கொள்ளுதல். தர்க்கப்படி சர்வாத்மா பாவத்தை தர்க்கப்படி. எப்படி தர்க்கம்? இப்ப உபாதான காரணம் என்ன சொல்றாரு? இறைவன் சொல்றாரு. அப்ப கண்டிப்பா இறைவன் தான் என்னோட உடம்பாவும் இருக்காரு, மற்றவரோட உடம்பாகவும் இறைவன் தான் இருக்கிறாரு அப்படின்னு தர்க்கப்படி, லாஜிக்கா யூஸ் பண்ணி, லாஜிக்கை யூஸ் பண்ணி தெரிஞ்சுக்கிறது தர்க்கப்படி. அடுத்தது சர்வாத்ம பாவத்தை, இது சரிதான், கண்டிப்பா இறைவன் தான் இந்த சரீரமாவும் இருக்கிறாரு, கண்டிப்பா இறைவன் தான் அந்த சரீரமா இருக்காரு. எப்படி கண்டுபிடிக்க? தர்க்கம்னா யுக்தி, லாஜிக்கை யூஸ் பண்ணி நிறுத்திக்கிறது. எப்படி இறைவன் எப்படி சொன்னாரோ அதை புரிந்து கொள்ளுதல். அடுத்தது ஏவம் விஜானன்னு. விஜானா நிச்சயம் பண்றது, இதுதான் அப்படின்னு நிச்சயம், இவ்விதம் நிச்சயம் செய்பவன் விஜானன்னு.
இந்த மாதிரி பண்றவளுக்கு சர்வாத்ம பாவத்துக்குள்ள இங்க இருப்பதனைத்தும் ஈஸ்வரனை தவிர்த்து வேறல்ல. அந்த சர்வாத்ம பாவம் 15வது படிக்கு உண்மையில் வந்தவன். அவருக்கு ஒரு பேர் கொடுக்கிறாரு, அதிவாதி. ஆக்சுவலா அதிவாதிங்கிற வேர்டு பாத்தீங்கன்னா நெகட்டிவ் மீனிங் வரும் சான்ஸ்கிருதத்துல. அதிவாதி அப்படின்னா எப்ப பார்த்தாலும் உளறிக்கிட்டே இருக்காங்க பாத்தீங்களா, உளறுவாயின்னு சொல்றோம்ல, அதுதான் சமஸ்கிருதத்துல அதிவாதிக்கு 2 மீனிங் இருக்கு. ஒரு மீனிங் எந்நேரம் உளறிக்கிட்டே இருக்கிறது, எதையா ஒன்ன பேசிட்டு இருக்கிறது, அது உளறுவாயின்னு சொல்லுவோம் தமிழ்ல. அது உளறுவாய் தான் அதிவாதி. ஏங்க 15 ஸ்டெப் ஹிரண்ய கர்ப்ப தத்துவத்துக்கு வந்துட்டார் அவர். ஈஷா வாஷ்யம் இதகும் சர்வம் வந்தவரை அவர் என்ன உளறுவாயினா சொல்ல போறாரு. அப்ப என்ன மீனிங் அதிவாதி அப்படின்னா, இங்கு உள்ள அனைத்து அனாத்மா விஷயங்களை தாண்டி பேசுபவன். ஏன்னா வாதினா பேசணும் தான், கண்டிப்பா பேசணும் பேர் தான் வாதிங்க. அப்போ அதிவாதினு எதை கடந்து இவன் பேசுகிறான்? இங்கிருக்கிற அனாத்மா விஷயங்களை தாண்டி பேசுபவர். அதனால அவருக்கு என்ன பேர் வைக்கிறாரு? அதிவாதி. அதாவது நாமத்தில் ஆரம்பிச்சு எங்க வந்துட்டோம்? ஆஷா பிராணன் வரைக்கும் வந்திருக்கோம். இதுவரையும் கடந்து பேசுவன். அனாத்ம சாதாரண மக்கள் எதுல பேசுவாங்க? ஒரு நம்ம ஜென்மமா உட்கார்ந்துருக்கோம், ஒரு அனாத்ம விஷயம், ஒரு பாலிடிக்ஸ் பத்தி பேசுறாங்க, நமக்கு அதுல இன்ட்ரெஸ்ட் இல்ல அப்படின்னு என்ன அர்த்தம்? அந்த விஷயத்தை நம்ம கடந்து உட்கார்ந்துருக்கோம்னு அர்த்தம். 4 பேர் உட்காந்து பேசுறாங்க, ஒரு பாலிடிக்ஸ் பத்தி பேசுறாங்க, நம்ம அமைதியா இருக்கிறோன்னு என்ன அர்த்தம்? அந்த விஷயம் தெரியாம அமைதியா இருக்கிறது இல்ல, அதுல கடந்து இருப்பவன் அர்த்தம். அமைதியா ஒருத்தர் இருக்காங்க அப்படின்னா இட் இஸ் அ டிசிப்ளின். இப்ப நான் நல்லா பேசுறேன் அப்படின்னா இட் இஸ் அ ஸ்கில். ஆனா அமைதி 4 பேர் இருக்க இடத்துல ஒருத்தர் பேசுறானா இட் இஸ் அ ஸ்கில்னு நாம நினைக்கிறோம். 3 பேர் அமைதியா உட்கார்ந்துருக்காங்க பாருங்க, அமைதியாக இருப்பது என்பது ஒரு டிசிப்ளின். பேச தெரியாம எல்லாம் அவங்க அமைதியா உட்கார்ந்துருக்கல, வாய் மூடி. அவர்களுக்கு வாய்ப்பை கொடுக்கிறாங்க, சான்ஸ் கொடுக்குறாங்க. அவன் ஒருத்தர் பேசுறதுக்காக மத்த 3 பேரும் அமைதி காத்து வாய்ப்பை கொடுக்கிறார்கள். அமைதி காத்தல் என்பது டிசிப்ளின்ங்கிறனால. அப்போ இந்த இடத்துல அதிவாதி என்பவன் அனாத்மாவை கடந்து பேசுபவன். இதுக்குதான் சாமிஜி அடிக்கடி அவர் சொல்லுவாரு. அவர் ஃப்ரெண்டும் நாயன்மார்கள் படத்தை பத்தி ஒரு படம், அந்த காலத்துல ஒரு படம் நாயன்மார்கள். அதை பாத்தீங்கன்னா மாகாணையே வெட்டி சிவபெருமானுக்கு படைச்சு, சிவபெருமான் வேற இடத்துல உமாயனை கொடுன்னு கேட்பாங்க, இவங்க வெட்டி பண்ணி இந்த மாதிரி கதைகள்லாம் வருது இல்ல, அது ஒரு படம். சுவாமிஜி உட்கார்ந்து ஃப்ரெண்டோட பார்த்துருந்துருக்காரு. படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் சுவாமிஜி என்ன சொல்லியிருக்காரு? நாயன்மாருடைய தியாகம். பையனை கேட்டோன்னு சமைச்சு கொடுக்குற அளவுக்கு அங்க என்ன இருக்குது, அப்பா சிவபக்தர், இவர் இப்படி பேசிட்டு இருக்காரு. பக்கத்துல இருக்க ஃப்ரெண்ட் என்ன சொல்றாரா? அப்பா அந்த நடிகர் பேரு சொன்னாரு, சொல்ல விரும்பல, அந்த நடிகர் எவ்வளவு அழகா நடிச்சிருக்காரு. ஓடுனது ஒரே படத்துல, உள்ள போன விஷயம் என்ன? இவருக்கு அந்த தியாகம்ங்கிற விஷயம் உள்ள போயிருக்குது. சிவபெருமானிடம் ஒரு தேவதையிடம் இருக்கிற அதற்காக தன் பையனை பண்ண அந்த தியாகங்கிற உணர்வை இவர் கேட்ச் பண்ணிட்டார் அந்த படத்துல. அவன் எதை கேட்ச் பண்ணா? என்ன நடிப்பு! See the difference. ஒரே படம் தான் ஓடிக்கிட்டு இருக்குது. நம்மளுடைய பெர்செப்ஷன், உங்களுடைய மெச்சூரிட்டிக்கு தகுந்த மாதிரிதான் இந்த உலகத்தை நீங்கள் காண முடியும். உலகம் ஒண்ணுதான், நடப்பு ஒண்ணுதான், எல்லாம் உங்களுடைய மெச்சூரிட்டி ஆஃப் மைண்ட் எவ்வளவு இருக்குதோ. இவர் எதை பார்த்தாரு? அவங்களுடைய நியாயம். கண்ணப்ப நாயனார் கண்ணை கொடுத்தாரு அப்படின்னா அதனுடைய தியாகத்தை பாக்குறோம். அவர் என்ன, ஆஹா கண்ணப்படம் நடிச்ச நடிகை என்ன நடிச்சிருக்கலாம், இல்லைன்னு நம்ம சொல்லல, தப்பாலாம் சொல்லல. பெர்செப்ஷன் எதை பொறுத்து, இந்த உலகத்தை நீங்கள் எவ்வாறு காண்கிறீர்கள் என்பது உங்களுடைய மெச்சூரிட்டியை பொறுத்தது. இந்த உலக கஷ்டம் கொடுக்குதுன்னு நீங்க பாத்தீங்கன்னா that shows your maturity. இந்த உலகம் ஆனந்தமயமானதுன்னு சொன்னீங்கன்னா that shows maturity. உலகத்தில் துக்கமோ துன்பமோ சந்தோஷமோ கிடையாது. ஏன்? அதெல்லாம் ஜடம். அதெல்லாம் என்ன கொடுக்க முடியாது? இந்த சுகம் இந்த துக்கம் எல்லாம் கொடுக்க முடியாது. ஏன்? ஜடம். எனக்கு நானே சந்தோஷத்தை கொடுத்து கொண்டால் உண்டு. நான் தான் ஆத்மஸ்வரூபம், ஆனந்த சொரூபகா. சோ நான் எப்படி இந்த உலகத்தை பாக்குறனோ, உலகம் என்பது கண்ணாடி. என்னத்தான் அது என்ன பண்ணிட்டு இருக்குது? ரிஃப்ளெக்ட் பண்ணிட்டு இருக்குது. நான்ங்கிறேன்னா நான் நேச்சர் என்னது? நான் அக்செப்டன்ஸ். அப்ப எப்படித்தான் நான் இருப்பேன்? உலகம் முணமுணுங்குதுன்னா என்ன அர்த்தம்? என்னால எது ஏத்துக்க முடியலன்னா உலகம் எப்படி இருக்குன்னு காமிப்பேன். எல்லாத்தையும் ஏத்துக்கிறதுன்னு உலகத்துல வேற மாதிரி பார்ப்பேன். தட் சோஸ் அதான் சொல்றாரு. என்ன எதுக்கு நான் சொல்ல வந்தேன்னா, நம்ம உலகத்தை எப்படி பாக்குறோமோ அப்படித்தான் உலகம் நமக்கு தெரியும். நீங்க தப்பா இருந்தீங்கன்னா உலகம் மேல எப்படித்தான் தெரியும்? தப்பு தெரியும். எல்லாமே எப்படி தெரியும்? ஈஸ்வரனை தெரியும். That depends upon your maturity of mind.
டோன்ட் பிளேம் எனிபடி இன் திஸ் வேர்ல்ட். எல்லாருமே ஈஷாவாஸ்யம் இதகும் சர்வம். அடுத்தது இவர் என்ன சொல்ற, அதிவாதின்னு என்ன, அனாத்ம விஷயத்தை கடந்து பேசுபவர். சரிங்களா, மீனிங் மட்டும் எழுதிக்கலாம். ஏவம் விஜானன்னு அதிவாதி பவதி. இந்த மாதிரி நான் சொல்லி கொடுத்ததை சொன்னபடி புரிந்து கொண்டவன் ஈஷாவாஸ்யம் இதகும் சர்வம் பிராணனேவ இதகும் அந்த மாதிரி இரண்ய கர்ப்பரை புரிந்து கொண்டவன் அர்த்தம். அல்டிமேட் என்னது, பிராணுக்கு என்ன வேர்டு போட்டோம், இரண்ய கர்ப்பன். இரண்ய கர்ப்பரை இவ்வாறு புரிந்து கொண்டவன் அதிவாதி பவதி. தம் சேத் ப்ரூயுகு. இந்த இடத்துல ஒரு கான்செப்ட் சொல்றாரு. மற்றவர்கள் உன்னை அதிவாதி என்று கூறும்போது, ஒரு முக்கியமான கருத்து, ஒரு 5 நிமிஷம் எடுத்து முடிச்சுக்கலாம், ஏன்னா இது முடிச்சாதான் இந்த ஸ்லோகம் கம்ப்ளீட் ஆகும். முக்கியமான இடம். அதாவது மற்றவர்கள் உன்னை அதிவாதின்னு கூறும்போது ஒரு அட்வைஸ் கொடுக்குற மீனிங் கூட அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். என்ன கான்செப்ட் சொல்றேன். மற்றவர்கள், அதாவது மற்றவர்கள் அதிவாதியாக நீங்க இருக்கிறீர்கள். அதாவது ஹிரண்ய கர்ப்ப தத்துவத்தை நம்ம பேசுறோம் அப்படிங்கும் போது நம்மகிட்ட சொசைட்டி என்னதான் சொல்லும், என்ன ஏதோ லூசாட்ட பேசிட்டு இருக்கிற, ஹிரண்ய கர்ப்ப தத்துவம் எல்லாம் பேசிட்டு இருக்கிறீங்க என்னாவே நம்மளை கிரிட்டிசைஸ் பண்றதுக்கு 99 பேர் நிற்பாங்க சொசைட்டில. சொசைட்டி குடும்பத்திலிருந்து எடுங்க. அப்போ அவ என்ன சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா, என்ன சொல்லு, ஆமாம் நான் அப்படித்தான் சொல்லுங்க. அவங்களுக்கு பொக்குன்னு போயிடுவாங்க, அவங்களுக்கு நம்ம சொன்னோம்னா புரியாது. அதாவது அவங்க வந்து உங்களை சொல்றாங்க நீ நம்ம அதிவாதி அப்படின்னா, சாஸ்திரம் சொல்லுது ஆமான்னு ஒத்துக்கோ. நான் அதிவாதி இல்லைன்னு நம்மளுடைய அறிவை, அதாவது நான் பெற்ற அறிவை நானே நிராகரணம் செய்தல் தவறு. இந்த சாஸ்திரத்தை கத்து நம்ம எங்க வந்துட்டோம், ஒரு அதிவாதி. 4 விஷயங்களுக்கு பிறப்பை பத்தி தெரியுது, இறப்பை பத்தி தெரியுது. நமக்கு அதிவாதி எது, நல்ல விஷயங்கள், மறுஜென்மம் என்ன, சூக்ஷ்ம சரீரம் என்ன, ஸ்தூல சரீரம் என்ன, கண்டிப்பா நம்ம ஒரு விஷயங்கள் நிறைய தெரிஞ்சு வச்சிருக்கோம். தெரிஞ்சு வச்சிருக்கிற விஷயத்த ஒருத்தர் சொல்றாங்க, நீ இந்த விஷயத்தெல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கிறீன்னு ஒருத்தர் சொல்றாங்க, அப்ரூவ் பண்றாங்கன்னு வச்சுக்குங்க. நீ இதெல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கிறையே அப்படின்னு சொன்னாங்கன்னா, ஆமா நான் தெரிந்து வைத்திருக்கிறேன் என்று கூறுங்கள். எப்படி கர்வத்துல சொல்லிட்டு கூடாது. ஒண்ணுமே சப்ஜெக்ட் நானே போய் ஓபன் பண்ணி எங்க நாள் எனக்கு எல்லாம் தெரியுங்க, இதெல்லாம் தெரியுங்க அப்படி சொல்றது அல்ல, அது கர்வம். ஆச்சுங்களா, எனக்கு அது தெரியும், இது தெரியும், ஏன் செத்தான் தெரியும், ஏன் பிறக்கிறான்னு தெரியும், பூர்வச்சம்னா தெரியும், பிராணம்னா தெரியும், சூக்ஷ்ம சரீரம்னா தெரியும், 17 அங்கங்கள் தெரியும். ஐயையோ அப்படி நாமளே சொல்றதல்ல. மற்றவர்கள் நம்மளை ஸ்மெல் பண்ணிட்டு நம்ம பேச்சை கேட்டுட்டு அண்டர்லைன் பண்ணிக்கணும். அவங்க சொல்லும் பொழுது நீ அதிவாதின்னு சொல்லும் போது நிராகரணம் செய்யாதே. இதான் சாஸ்திரம் கொடுத்து இறைவன் கொடுக்குறாரு, அந்த அறிவை கொடுக்குறாரு. என்ன பண்ணாத, நீ என்ன சொல்றாங்க, யூ ஆர் ஹையர் லெவலப்பா, நீங்களா ரொம்ப ஹை லெவல், என்னமோ படிச்சிருக்கீங்க, நீங்களா என்னமோ பேசுறீங்க, அவங்க சொல்றான்னு வச்சுக்கோங்க, நீங்களா ஹை லெவல் அப்படின்னா பிளீஸ் டோன்ட் கம் டவுன் டு த டாப். அந்த டாபிக்ல இருந்து கீழே எனக்கு தெரியாதுன்னு சொல்லாதீங்க. எனக்கு எப்பவுமே தெரியாது, எனக்கு அதெல்லாம் தெரியாது. ஏன்னா மத்தவங்க கொக்குன்னு போயிடுவாங்கனோ, இல்ல நம்மள ஏதாவது கண்ணு போட்டுருவாங்கனோ, ஏதோ நம்ம சொல்லும், நம்ம இதெல்லாம் தெரிஞ்சு சொன்னா அவங்க கண்ணு போட்டுருவாங்க, இல்ல அது போய் 4 பேர் சொல்லுவாங்க, இல்ல என் பிள்ளை கல்யாணம் ஆகாது, இதை பத்தி பேசுறேன் பையனுக்கு கல்யாணம் ஆகாது, ஒண்ணு கொடுக்கும். இத மாதிரி 1008 ரீசனை நீங்க வச்சிருக்கீங்களா? எதுவுமே கிடையாது. மத்தவங்க உங்களை ஸ்மெல் பண்ணி நீ ஒரு அதிவாதின்னு சொன்னா ஆமாம்னு சொல்லி நிறுத்திக்கணும். விளக்கமெல்லாம் கொடுக்க கூடாது. இங்க பாயிண்ட் அவ்வளவுதான். ஆமாம், ஏன் அதில் ஆமாம் அதில் நான் இருக்கிறேன் அப்படின்னு நீங்க சொல்றதுனால என்ன பலன்னு இறைவன் சொல்றாரு. ஏன் அப்படி சொல்லுன்னு சொல்றாரு. நீ ஏன் சொல்ல மாட்ட, உன்னோட அகங்காரத்துல உனக்கு 1008 காரணம் இருக்கும். எது, நான் இல்லை அவங்க சொன்னா கூட நான் அதெல்லாம் இல்லைங்க, என்னமோ எனக்கு தோணுச்சு சொன்னேன்னு நம்ம மறைச்சுக்குவோம். நம்ம அறிவை பல இடத்துல மறைக்க பார்ப்போம். ஏன்னா அது வேற விஷயங்கள் கொண்டது விட்டுருன்னு அகங்காரத்துல நின்று நம்ம திங்க் பண்றோம் இல்லைங்களா. சாஸ்திரம் என்ன சொல்லுது, தெரியும்னு சொல்லு, ஓன் அப் தட் பாயிண்ட். இறங்கி வந்து விடாதே, எனக்கு தெரியாது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் எனக்கு தெரியாதுன்னோ இறங்கி வந்துடாத. யூ ஓன் அப் தட் பாயிண்ட். உபனிஷத்துக்கள் என்ன அறிவை கொடுத்ததோ அது உங்களுக்குள்ள என்ன போச்சோ அது எக்காரணத்தை கொண்ட மாதிரி எனக்கு தெரியாதுன்னு சொல்லாதீங்க.
படிச்சு படிச்சு சொல்லுது. ஏன்? என்ன பக்குவம் உங்களிடம் வந்திருக்கிறதோ, ஓப்பனா சொல்றேன் கேளுங்க, என்னென்ன பக்குவம் உங்களிடம் வந்திருக்கிறதோ, உங்களுடைய வீட்டில் இருக்கவங்க தான் கண்டிப்பா முதல் ஸ்பெல் பண்ற ஆளு. உங்களுடைய பக்குவத்தை முதல்ல ஸ்பெல் பண்ற ஆளு உங்களுடைய கணவனோ குழந்தைகளோ தான் ஸ்மெல் பண்ற ஆளு. ஏன்னா அவங்க டேட்டா பார்த்துட்டே இருக்காங்க. அதுக்கு அடுத்த சர்க்கிள், அப்புறம் அம்மா அப்பா, அடுத்தது இது அப்படியே போகும் பாத்துக்கோங்க. அப்படியே டிராவலா ஃபர்ஸ்ட் இவங்க தான் ஸ்மெல் பண்ணுவாங்க நம்மள, அதுக்கப்புறம் அடுத்த செகண்ட் ரவுண்டு, அப்புறம் தேர்ட் ரவுண்டு, அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி என்ன பண்ணிட்டே போவாங்க, உங்களை ஸ்மெல் பண்ணிக்கிட்டே. உபனிஷத் கொடுத்த ஞானத்தை உள்ள வாங்க அந்த பக்குவம் என்னென்ன உங்களுக்குள்ள இருக்குதோ அந்த பக்குவத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும். சமாதானப்படுத்தாதீர்கள். சமாதானமான வார்த்தைகளை பயன்படுத்தி உங்களை நீங்களே இறக்கி கொள்ள கூடாது. இது கர்வம் அல்ல. திஸ் இஸ் a வேல்யூ. எனக்குள்ள என்ன போயிருக்குன்னு அவங்க தெரிஞ்சுக்கிட்டு சொன்னாங்கன்னா எஸ்ன்னு சொல்லணும், நோன்னு சொல்லக்கூடாது. ஏன் தெரியுங்களா? இறைவன் ஏன் இவ்வளவு மெனக்கிட்டு சொல்றாரு? ஏன்னா கர்வத்தில் வர்றது வேற. அவங்களே கேட்காம நாமளே ஓபன் பண்ணி எனக்கு இது தெரியும் அது தெரியும் அதெல்லாம் சொல்லக்கூடாது. அது கர்வத்தின் வெளிப்பாடு. அவங்க தெரிஞ்சு நம்மகிட்ட ஒரு வார்த்தையை கொட்டும் போது, உன்னை யாரும் தெரிஞ்சு வச்சிருக்க, ஆமா, ஏன் சொல்ல தெரியுங்களா? அப்பதான் அந்த வேல்யூவை அவன் மதிப்பான். திங்க் பண்ணி பாருங்க, நல்லா புரியும். நீங்க ஒரு வேல்யூவை பெற்று வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, அத ஒருத்தர் ஸ்மெல் பண்ணிட்டாருன்னு வைங்க, அதே பெரிய விஷயம். அந்த வேல்யூவை ஸ்மெல் பண்ணிட்டு நீ இந்த வேல்யூவோட இருக்கிறீன்னு சொன்னாருன்னு வச்சுக்கோங்க, இதெல்லாம் நடந்திருக்கணும். அப்ப என்ன சொல்லணும்? ஆமா, அகிம்சை எடுத்துக்குங்க. அது ஒரு மெச்சூரிட்டி ஆஃப் மைண்ட் தான். அப்போ அதை அறிந்து நீ அகிம்சைங்கிற வேல்யூ ஃபாலோ பண்ணி வாழ்ற அப்படின்னு ஒருத்தர் நம்மகிட்ட சொல்லும் போது, அதெல்லாம் இல்லைங்க, அப்படி சொல்லக்கூடாது. எஸ் எஸ் அப்படி பெருமையா சொல்லணும். எஸ். ஏன்? அப்பதான் அதோட கான்சிக்வன்ஸ் அவங்களை பார்க்க ஆரம்பிப்பான். அவன் ஃபாலோ பண்ணணும்னு நினைப்பான். புரிஞ்சுதா? இப்ப நம்மளுடைய இது எதுவுமே கிடையாது. மற்றவர்கள் நீங்கள் பெற்ற வேல்யூவை ஃபாலோ பண்ணணும்னா முதல்ல அவன் அதை மதிச்சனால உங்ககிட்ட வந்து கேட்கறான். ஒரு பெரிய வேல்யூவா இருக்கிறனால உங்ககிட்ட வந்து கேட்கறான். கேட்கும்போது என்ன சொல்லணும்? எஸ்ன்னு சொல்லணும். அப்பதான் உங்களை என்ன பண்ண ஆரம்பிப்பான்? அப்சர்வ் பண்ண ஆரம்பிப்பான். குடும்பத்துல இருக்கவங்களும் சரி, வெளியில இருக்கலாம். ஓ இவங்க, ஏன்னா நாமளே அதை இன்வேலிட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. வேலிடிட்டி நாம ஃபர்ஸ்ட் கொடுக்கணும். நாம என்னதான் நீங்களா பண்ணிடுவோம்? சொன்னா அவங்க பொக்குன்னு போயிடுவாங்க, சொன்னா அவங்க ஏத்துக்க மாட்டாங்க, சொன்னா அவங்க போய் 4 பேருக்கு 4 விதமா சொல்லிடுவாங்க, குடும்பத்துக்கு கெட்ட பேரு, நமக்கு கெட்ட பேருன்னு சொல்லி மறைக்க பார்ப்போம். இது நான் நினைச்சிருக்க இன்டெலிஜென்ட் வே ஆஃப் லிவிங். முட்டாளுங்கிறார் இறைவன். உனக்கு இருக்கிற மெச்சூரிட்டியா ஒருத்தர் ஸ்மெல் பண்ணி யூ ஆர் மெச்சூர்னு சொன்னா என்ன சொல்ல தெரியும்? எஸ், ஐ ஆம் மெச்சூர். அப்ப அவங்க அடுத்த கேள்வி கேட்பாங்க, எப்படிங்க இந்த அறிவை பெற்றீர்கள்? அப்ப நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இந்த மாதிரி எங்களுக்கு சாஸ்திரத்தை நாங்க படிக்கிறோம், அதனால எங்களுக்கு அதெல்லாம் இதுல சொல்லி கொடுத்தாங்க, இறைவன் இதெல்லாம் சொல்றாரு, நாங்க இது மாதிரி ஃபாலோ பண்றோம். அப்படிங்கும் போது அவனுக்கு அது வேலிடிட்டி ஆகும். எப்ப நீங்க வச்சிருக்கிற வேல்யூ இன்வேலிட் நீங்க பண்ணீங்கன்னா அந்த வேல்யூக்கு நாம செய்யற துரோகம். திங்க் பண்ணி பாருங்க. அஹிம்சைங்கிற அந்த வேல்யூக்கு ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறவங்க, நீங்க வேல்யூ பண்ணலீனா அந்த அஹிம்சைக்கு நீங்க ஃபாலோ பண்ற வேல்யூக்கு நீங்க என்ன பண்றீங்க? யூ ஆர் டூயிங் துரோகம். புரியுதுங்களா? ரொம்ப சூக்ஷ்மமான விஷயம், அதிசூக்ஷ்மம். இது வந்து ஆத்ம ஞானத்துக்குலாம் நம்ம போகல. இவர் சொல்றது ஒரு வேல்யூ பாயிண்ட் சொல்ற. எப்போ உனக்குள்ள ஒரு வேல்யூ, அதுதான் பின்னால சொல்ல வர்றாரு. அது அதிவாதிங்கிறவரு அவங்க அதிவாதினுடைய ஸ்மெல் பண்ணிட்டு கேட்கும் போது தயவு செஞ்சு எஸ்ன்னு சொல்லு. எஸ், எனக்கு அது தெரியும். பூர்வ ஜென்மத்தை தெரியுமா? அவங்க கேட்கறாங்க. திடீர்னு வந்து உங்களை எங்க பூர்வ ஜென்மத்தை பத்தி அடுத்த ஜென்மத்தை பத்தி உங்களுக்கு எல்லாம் தெரியுமா? அதாவது தெரியும்னு சொல்ல தெரியும், தெரியாதுன்னு சொல்லக்கூடாது. எப்போ நீங்க தெரியும்னு சொன்னதான் அவங்களுக்குள்ள ஓ இது அப்ப எப்படி தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு கேட்பாங்க. அப்பா சொல்ல, அப்ப அவங்க சாஸ்திரத்துக்கு வரைக்கும் நம்ம என்ன பண்றோம்? சாஸ்திரத்துக்கு வேல்யூ கொடுக்கறதுக்கு நாம என்ன பண்றோம்? வழி வகுக்கிறோம். எப்ப அவங்க வேலிடேட் பண்ணி அப்படின்னா அவங்களும் போயிடுவாங்க. ஏன்னா பொய் சொல்றாங்க அவங்க எதுக்கு சாஸ்திரம் பொய், அவங்க என்ன பொய் சொல்றது? சோ சாஸ்திரம் படிக்கிறவங்க இன்னும் பொய்யிலிருந்தே மீண்டு வரலையேன்னு சாஸ்திரத்தை ஒதுக்கிட்டு போறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் உண்டா இல்லையா?
நீ போய் பேசுறீங்க, அவங்க ஸ்மெல் பண்ணா ஒண்ணு ஸ்மெல் பண்ணி தான் உங்ககிட்ட வர்றாங்க, இருக்குன்னு சொல்றாங்க. நீங்க இல்லைன்னு சொன்னா உங்களுக்கு தெரியுமா தெரியாதாங்க? நீங்க சொல்றது பொய்ன்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? அப்ப பொய் சொன்னிட்டு இருக்கிறவங்க என்னத்த படிச்சீங்கன்னு அவங்க மனசுக்கு தோணுமா இல்லையா? அட்லீஸ்ட் இந்த உண்மையே உங்களால பேச முடியல, இந்த சாஸ்திரத்துக்கு போய் இவங்க என்னத்த கிழிச்சாங்க, அப்ப சாஸ்திரம்ல வேஸ்ட் நம்ம போவாங்களா இல்லையா? சோ ஒருத்தர் சாஸ்திரத்துக்குள்ள வர்றக்கு நம்ம வழிவகுக்கணுமே தவிர நாமளே மதில் செவரா நின்னு ரிவர்ட் அடிச்சிடக்கூடாது. அதுதான் பாயிண்ட். சி ஹவு எவ்வளவு சூக்ஷமாக ஒரு விஷயத்தை எடுத்து இறைவன் சிந்திக்க வைக்கிறார்னு பாருங்க. தேங்க்ஸ் டு சங்கராச்சாரியா. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம்.